ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பில் வெல்லம் பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். ஒரு 50 வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி குழஞ்சி மசிஞ்சு இருக்கும். வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கடாயில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேங்காய் ஒரு 2 வதக்கிட்டு திருவிக்கோங்க. தேங்காவை வதக்கிட்டு நம்ம சேர்த்துடலாம். நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.